அமிர்தா, எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்கியா? இருக்கு சார். யா. வெரி குட். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். ஏன்னா நான் உன்னை மீட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இல்லை? 1.5 years. 1.5 இயர்ஸ் இருக்கும். என்னுடைய 60th ஆனிவர்சரி அந்த ஃபங்க்ஷனில் நீ வந்து சஷ்யத்து பூர்த்தியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா தட் இஸ் அமிர்தாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஷீ இஸ் லைக் மை டாட்டர், ஒன் ஆஃப் மை டாட்டர்ஸ். அவள் வந்து ஒரு எல்டஸ்ட் டாட்டர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதில் அந்த பீரியடில் அவள் ஒரு சீனியர் மோஸ்ட் கேண்டிடேட்டு. அதே மாதிரி சன்ஸும் எனக்கு நிறைய இருக்காங்க. சாய் என்னுடைய லவ்லி சன்னுன்னா அதுக்கு ஈக்குவலாக, ஏன்னா சம்டைம்ஸ் சஞ்சயே வந்து சண்டை போடுவான், நானும் உங்கள் சன்னு தான் அப்படிம்பான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு ரேப்போ டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறப்பே சாய் டெக் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக டாட்டர்ஸ் குரூப்பு, சன்ஸ் குரூப் அப்படிலாம் வச்சுப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருப்பாங்க பசங்களாம் என்கிட்ட. அமிர்தா ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் கேண்டிடேட்ஸு. அவள் வந்து அவளுடைய ஸ்பீச் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரப்போ போகிறப்பெல்லாம் நான் வந்து சாய் டெக் வந்துட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவளும் மறக்காமல் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வரப்பெல்லாம் கண்டிப்பாக வருவாள். யூஸ்வலாக என்னுடைய பர்த்டே விஷஸ்ஸு, வெட்டிங் டே தவற மாட்டா. ஸோ அந்த டயத்தெல்லாம் என்னுடைய இட் மீன்ஸ், அதாவது 2015 அமிர்தா, 2014 நினைக்கிறேன். 14-15 10th standard pass out. அதுதான் 8th ஜாயின் பண்ணிட்டேன் நீ. 8th எண்டில், ஆமா. 8th எண்டில் ஒரு ரெட்டை சடை போட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? அந்த ஜாயின் பண்ண அப்புறம் 9th 10th 11th 12th ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 4 to 5 years என்னுடைய இருந்தா. ஸோ இட் மீன்ஸ் அவளுக்கு வந்து ஷி ஹட் காட் அ வெரி லாங் அசோசியேஷன் வித் சாய் டெக். ஸோ அந்த பேஸ் வந்து அவளுக்கு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவள் டெஃபினட்டாக ஷேர் பண்ணிப்பாள். ஸோ அதுக்கு முன்னாடி அமிர்தாட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய ஃபீச்சர்ஸ் இந்த சென்ஸ் அகடமிக்காக எந்த அளவுக்கு அவள் வந்து ஒரு விக்ரஸாக அக்ரெசிவாக இருந்தா அப்படின்றதுக்கெல்லாம் அவளே சொல்லிக்கிறத விட நான் சில இன்சிடென்ட்ஸ் சொன்னாக்கா நல்லா இருக்குன்றதுனால நான் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. என்ன அப்படின்னா, அமிர்தாட்ட ஒரு தடவை, நாட் ஓன்லி டு அமிர்தா, அந்த என்டையர் பேட்சுக்கு நம்ம வந்து அடிக்கடி வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, தட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் அமிர்தா. யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போடுறா, 12 hours சேலஞ்ச். அது அப்போலேருந்தே இருக்குது. நான் உன்கிட்ட பேசுகிறத வச்சு தான் இவங்களும் 12 hours அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு தட். ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன்றது. என்ன, அமிர்தாவால் தான் முடியுமா, எங்களாலாம் முடியாதா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு, நான் உன்னை ஓவராக அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா இவங்களுக்குள்ள ஒரு டிரைவிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போதுமே காம்படிஷன் நல்லது தானே. ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும், அது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன்றது எப்போதுமே படிச்சுட்டு இருக்கவங்க அப்படிங்கிறத விட படித்து முடித்தவங்க, அதுக்கப்புறம் ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் நீ காலேஜில், கேரியரில், ப்ரொஃபஷனில் இதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அதோடு இல்லாமல் அவுட் ஆஃப் சிட்டி நீ போயிட்டு அங்கே ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை நீ வந்து லீட் பண்ணி அருமையாக எடுத்துகிட்டு போகிறதுன்றது எங்களுக்கும் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதாவது ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக என்ன தேவைப்படுது நமக்கு, அந்த ப்ரொஃபஷனலிசம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இது வேணும். அந்த ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் வந்துடும். அதுக்கு தகுந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுடைய பேக், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமிர்தாட்ட பேசிட்டு இருப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவன் என்கிட்ட சொன்னான். சார், நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுடைய மார்க் லிஸ்ட்டை எங்கே போனாலும் கேட்குறாங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை ஷேர் பண்ணாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு எங்கே போனாலும் அதை வச்சு தான் நம்மளை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க, நம்ம வேலிடேட் பண்ணுறாங்க நம்மளுடைய கெப்பாசிட்டியை. ஏன்னா ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர், உன்னுடைய அந்த பேசிக் என்ன அப்படிங்கிறது. ஸோ 10th மார்க் தான் பேசும், அவனுடைய டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தான் எந்த ஒரு கார்ப்பரேட் லெவல்லையும் முக்கியமான ஒரு ப்ரீ ரிக்விசைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இவன் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கல்ச்சர்டாக, ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கானான்னு பார்க்கறதுக்கு இந்த 2 மார்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னால் அதில் ஐ அக்ரி வித் ஹர்.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ அந்த பேசிஸில் 10th மார்க்கும் 12th மார்க்குங்கிறது ரொம்ப அவசியம். அதில் ஷீல் பி ஷேரிங் வித் யூ அவள் எப்படி இங்கே சாய்டெக்கில் வந்தால் சாய்டெக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி எல்லாம் கோஆப்ரேட் பண்ணால், அதே டயத்தில் என்னென்ன காம்படிஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு க்ளீனாக அவரோட வாயால் சொல்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொன்ன ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், பட் அவர் சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக சொல்லுவோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெட்டர் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ எடுப்பிலேயே அமிர்தா வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான்னா ஒரு 12 hours சேலஞ்சாக உங்களையும் பண்ண வச்சிட்டா. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். அதுதான் நீ அந்த ரெண்டாவது கேட்கக்கூடாது. எத்தனை சம்லாம் கேட்கக்கூடாது, நீ சவுண்டாக பேசுன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எத்தனை சம்ஸுங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு அந்த பரீட்சையம் அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால நான் முதல்ல 12 hours இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இதான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுடைய நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் என்னென்னா ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்தேன். அந்த கான்செப்ட்ஸில் அவங்க வந்து பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அதில் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அது சாய்டெக்கோட ஒரு முக்கியமான அம்சம்னு சொன்னால், இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் உள்ளே வரப்போ எப்படியோ வெளியில் போகிறப்ப மிகப்பெரிய பேச்சாளியாக தான் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. இட் மீன்ஸ் அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஸோ அந்த இதில் உங்களை அறியாமல் அதை நான் நல்லா டெவலப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நவ் ஐ ரெக்வெஸ்ட் Amrita to share her experience and also her professional experience. Okay, right, you can carry on. So hi, sometimes intentionally na romba fast ah pesa maten, but it just happens. So suppose na pesadal fast ah irundhuchna, you can stop me. திட்றப்ப பேசுவீல அந்த மாதிரி நல்லா சத்தமா பேசு. திட்டவே மாட்டேன் சார் நான். சரி, சும்மா சொல்றேன். So suppose fast ah you can stop me anytime. So எல்லாருக்கும் தமிழ் ஓகே இல்ல, லாங்குவேஜ் லைக் தமிழ் இங்கிலீஷ் காம்பினேஷன்ல இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் சார் டியூஷன்ஸ்லாம் போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. நானே படிச்சுப்பேன், வீட்டில் பாஸ் பண்ணால் போதும். ஸோ என் அம்மா வந்து நான் ரொம்ப டிட்டோரியேட்டடாக இருந்துச்சு என்னோட மார்க்ஸ், எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸில். ஸோ நவ் இப்போ மேத் தான் என்னோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். மிச்ச சப்ஜெக்ட்ஸ்லாம் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வரும்போது ஐ ரிமெம்பர் செட்டப் ஃபுல்லாக வெளியே இருந்துச்சு, இங்கே போர்டு அதெல்லாம் இல்லை. ஸோ ஹி ஹேட் திஸ் டிவிலாம் வெளியே அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தார். ஹி யூஸ் டு ஹாவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இங்கே சாய்டெக்ல சேரணும்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணாதான் வர முடியும் அப்படின்லாம் இருந்துச்சு. எனக்கு அப்போவே தெரியும் நான் அதிலெல்லாம் ஃபெயில் ஆயிடுவேன், நான் இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு. பட் சம்ஹவ் ஜஸ்ட் பாஸ், எதுவும் ஆகி நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அவர் பாஸ் பண்ணி விட்டாரா நான் பாஸ் ஆனதான்னு எதுவுமே தெரியாது, பட் ஐ ஸ்டில் பாஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா டெய்லி வரணும், டெய்லி பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் லைக் அவர் எடுத்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லைக் மேத்தமெட்டிக்ஸ்னா அவ்வளோ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யூஸ் டு ஒர்க் அவுட். ஸோ இந்த 12 hour சேலஞ்சில் அவர் சொல்கிறாருல, ஸோ சடனாக வந்துட்டு இந்த 12 hours யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ்லாம் போடுறீங்களோ யூ வில் கெட் திஸ், யூ வில் கெட் தட். ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே, லைக் யூ வில் கெட் திஸ். அந்த ஒரு ஐட்டமை சேஸ் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் டு ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ இன்டிகிரேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஐ யூஸ் டு புட் சம் 200 300 சம்ஸ் வெறும் இன்டிகிரேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த 12 hours ஐ யூஸ் டு புட் சம் 1000 சம்ஸ் அந்த மாதிரி. மேத்ஸ் மட்டுமே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவும் பண்ணல, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, பட் மேத்ஸ் மட்டுமே. ஸோ இவர்கிட்ட பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஸ்லோலி ஹி யூஸ் டு புஷ் லைக் இது மட்டும் பண்ணால் பத்தாது, டு கெட் பிளேஸ்ட் இன் டு அ குட் காலேஜ் 12th அப்புறமா யூ நீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட சைடில். நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலுமே நான் பாஸ் ஆகுது ஆகணும்ல அந்த ஒரு பேப்பரில். ஸோ அண்ட் இஃப் யூ பாஸ் லைக் 40 தான் பாஸ்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் 12th standardல, இட்ஸ் நாட் அ நியூ டீல் அந்த மாதிரி. பட் இஃப் யூ ஜஸ்ட் கெட் 40 மேத்ஸில் மட்டும் இந்த மாதிரி இருந்தால் இட் டசன்ட் லுக் குட். பிகாஸ் நீங்கள் எந்த காலேஜ் போனாலுமே உங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்ஸே 10th and 12th மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இன் பிட்வீன் நீங்கள் 11th என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் எதுவும் தேவையில்லை. பிகாஸ் 10th and 12th அப்படின்னா இட்ஸ் த ஃபவுண்டேஷன் அந்த என்டையர் திங்கில். ஸோ உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தே நோ தட் எனி ஹவ் யூல் கிளியர். யூஜிலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா பிஜி பண்ணாலும் ஏதாவது பண்ணி கிளியர் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ தே டோன்ட் கேர் யூஜி பிஜி ஸ்கோர்ஸ். இப்போ நானும் யூஜி பண்ணேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப புஷ் பண்ணுவார், நீ நல்லா படிக்கிறியே இன்ஜினியரிங் பண்ணு அப்படின்னு. பட் ஐ வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட், நான் மேத்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி மேத்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு. அங்கே போய் கூட எனக்கு திருப்பி அலைட் பேப்பர்ஸில் ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வரும். ஸோ ஐ ஸ்டில் யூஸ் டு டேக் ஹெல்ப். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கெட்ச் நோட்ஸ், இந்த சம்மரி ஷீட்ஸ் அண்ட் அவர் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவார் திருப்பி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சம்ஹவ் கிளியர் பண்ணி வந்தாச்சு. ஸோ
இதுல இருந்து லைக் ஐ டோல்ட் யூ லைக் அ பிட்ஸ் அண்ட் பீசஸ் இந்த அசைன்மெண்ட்ஸ் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். வி யூஸ் டு ஆல்சோ ஹேவ் லைக் இப்போ 10 days ஆயிடுச்சுன்னா நாங்கள் 2-3 chapters முடிச்சிருப்போம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஹி யூஸ் டு டெல் அஸ் தட் இந்த 2-3 chaptersோட சம்மரி கிரியேட் பண்ணு, இந்த 2-3 chaptersல இருந்து இம்பார்ட்டன்ட் க்ளாசரிலாம் எடுத்து எழுது. அப்போ ரொம்ப போரிங்காக இருக்கும், புக்லேருந்து எடுத்து திருப்பி திருப்பி எழுதுறோமே அப்படின்னு. பட் எக்ஸாமில் அதே ஐட்டம்ஸ் திருப்பி வரும்போது வி யூஸ் டு ஃபைண்ட் இட் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல், இந்த நோட்ஸ்லாம் திருப்பி திருப்பி போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லை? உங்களதான் கேட்குறேன். லெட் இட் பி மோர் இன்டராக்டிவ். நீங்கள் அவ கேட்ட கொஸ்டின் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லலாம். நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் யாருக்காவது நோட்ஸ் எடுக்கிறதே போரிங்காக இருக்குமா? லைக் இதுக்கே நோட்ஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒத்துக்கலாம். உனக்கா போரிங்? ஆமாவா? நோட்ஸ் போரிங். ஸோ எந்த சப்ஜெக்ட் டு யூ என்ஜாய் ரொம்ப ஜாஸ்தியா? மேத்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதில் ஹவ் யூ சீன் லைக் என்னோட சாம்பிள் ஸ்கெட்ச் நோட்ஸ், சம்மரி ஷீட்ஸ் ஏதாவது இருக்கும்? ஏதாவது பார்த்துருக்கியா நான் முன்னாடி பண்ணது? அது பரவாயில்ல, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் த ஐடியா இஸ் நாட் டு ரெப்ளிகேட் சேம் திங். நான் பண்ண மாதிரியே திருப்பி ரெப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் திங். நீ என்ன எழுதி பண்றியோ அதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் தெர் ஆர் n number of ரெஃபரன்ஸ் புக்ஸ், நிறைய தியரிட்டிக்கலாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் தியரிட்டிக்கல். நீ படிச்சுட்டே இருக்கும்போது படிச்சுட்டே இருந்தா லைக் யூ வில் ரிமெம்பர் 1 chapter at a time. எக்ஸாம்லாம் போகும்போது 20 chapters ஆவது கண்டிப்பா இருக்கும் ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்தா. யூ வில் நாட் ரிமெம்பர் எனி திங். ஸோ ஒரு சாப்டருக்குமே நீ மேத்ஸ்ல பண்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் நோட் மாதிரியோ இல்லை சம்மரி ஷீட்ஸ், க்ளாசரி ஷீட்ஸ், என்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக தெரியும், போர்ட் எக்ஸாம்ஸ்ன்னு வந்தாலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி காமெடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம். So aduk if you prepare sketch notes like that, நம்ம students Harish Kumar la chemistry sketch notes. Chemistry sketch note. So you can go through on the sketch notes kuda அந்த மாதிரி prepare பண்ணு. So உனக்கு வந்து போர் அடிக்காது. அட்லீஸ்ட் நீ பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ ஆக்சுவலா கெமிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு தடவை ஸ்கெட்ச் நோட்டே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். நீ வந்து மேக்ஸுக்கு பண்ணுவ, அப்புறம் ஹரிஷ்குமார் ரம்யா அவங்க எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. ரம்யா வந்து கெமிஸ்ட்ரி அது பண்ணுவா, அதுக்கப்புறம் பிசிக்ஸுக்கு தனியா. ஸோ இது மாதிரி ஒரு டீம் மாதிரி சேர்ந்து கூட நம்ம பண்ணிருக்கோம். கரெக்ட். அதுக்கெல்லாம் வந்துட்டு we used to have rewards like இது பண்ணா இது இருக்கும். கண்டிப்பா. So if something is not rewarding, go together, right? So எங்களுக்கெல்லாம் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். If you do this is more rewarding. Rewards எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணு. ஏதோ அந்த நானோ பக் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. இது ஓடல வீட்ல கேள்விப்பட்டதே பண்ண. அந்த காலத்துல அது நல்லா இருக்கும். நானோ பக் ஞாபகம் வச்சிருக்கேன் கரெக்டா? அது வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமோட் கண்ட்ரோல்ல அது பண்ணோம்னா கிச்சு 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 கிச்சுன்னு ஓடும். அதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் ஏதாவது பண்ணா ஒரு ட்ராஃபி குட்டியா லைக் மெடல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். யாருக்கும் கிடைக்க கூடாது, எனக்கு அது வாங்கியே ஆகணும். ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் இருந்தாலே வந்துட்டு வி லைக் டு சேஸ் இட். பட் மோர் தென் தட் உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதை பண்றதுக்கு. அப்பதான் யூ வுட் டூ இட். சி ரிவார்ட்ஸ் வந்துட்டு லைக் ஐ கேன் ஸ்டில், நான் சும்மா ஓபி அடிச்சு வாங்க முடியாதுல்ல ரிவார்ட். நான் மெமரைஸ் இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு வந்தா ஐ கேனாட் மெமரைஸ் எல்லாமே அண்ட் கெட் ரிவார்ட். ஸோ யூ ஷுட் நோ த கன்செப்ட்ஸ். அது என்ன பண்ணா வரும் தெரிஞ்சுக்கணும். நீ வந்து கோல்ட் காயின் வின் பண்ண. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி திங்ஸ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஏன் ரிவார்ட்ஸ் கொடுக்கலன்னு இவங்க கேட்குறாங்க சார். அவங்க டெஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணா டெஸ்ட் சீரீஸ் நீ அதுக்காக கடுமையா உழைச்சிருந்தா அதான் கோல்ட் காயின் டெஸ்ட் சீரீஸ்னே நம்ம வச்சோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 months போயிட்டு இருக்கும் ஞாபகம். ஸோ அது மாதிரி அக்ரெசிவா ஒர்க் பண்ணி அதுல ஒரு 3 பேர் அவார்ட் வின் பண்ணாங்க. அண்ட் இதுல இன்னொரு கன்சிஸ்டன்சி யூ ஹேவ் டு. நான் வந்துட்டு லைக் இன்னும் ப்ரீச் பண்ணலையோ, நான் ஐம் நாட் அ மார்னிங், எனக்கும் மார்னிங் எழுந்து படிக்க சுத்தமாக பிடிக்காது. ஐ கேன் டூ லேட் நைட் பட் இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். உங்களோட ரொட்டீன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ கிளாக். மார்னிங் நான் வந்து 5 o'clock எழுச்சிக்கோ 4 o'clock எழுச்சிக்கோன்னா சொல்லவே மாட்டேன். wake up at 6:30. உங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு let's say 7:30 8 o'clock கிளம்பணும்னா you will still get 1 hour to study. அந்த ஒரு 1 hour is also enough. It can do wonders. அது நீங்கள் சாய்டெக்கில் வந்து தான் படிக்கணும்னு இல்லை, வீட்லேயே கூட பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக மார்னிங் எழுந்தா ரொம்ப தூக்கம் வரும். ஸோ யூ கேன் புட் நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் மார்னிங் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தியோரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஈவினிங் லைக் அரௌண்ட் 5:30 6 o'clock ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பண்ற மாதிரி வச்சீங்கன்னா அந்த மார்னிங் செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். because I used to get taunted. நான் வந்து வரலனா அந்த குரூப்ல போட்டோ எல்லாம் போட்டு பயங்கரமா this is the person who missed ஆமா அதுக்கிட்டே பயந்துட்டு வந்துருவேன். அது வேற வழி இல்லாம நான் ஓடி வந்துருவேன். லைக் ரொம்ப I know sleep is important but at the same time night எப்ப க்ளோஸ் பண்றோம் that's also important. லைக் நான் வந்து ரொம்ப படிச்சுட்டே இருந்தேன், 1 o'clock தான் தூங்கினேன், அதனால காலையில எந்திரிக்க முடியல. ஸோ ஹேவ் அ ஃபிக்ஸட் டைம். லைக் 11 o'clock தூங்கினா ஹேவ் 11,
If you want to sleep at 12, now sleep at 12, but get that 6 to 7 hours of sleep. So that's very important. If you don't get that 6-7 hours, now like it doesn't stay in your brain. So it doesn't make sense ultimately. So that is one more thing. What else did we used to have, sir? And the GCT series, test series, நம்ம வந்து செப்டம்பர் அக்டோபர் level 1, level 2, level 3 level 1 அது ஞாபகம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். L1, L2, L3 அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். It will have more numericals. Level 2, level 3 full on the hot questions, higher order thinking skills இருக்கும். So I mean எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் L3 லாம் போறதுக்கு. But I used to stop at L2, physics chemistry லாம் வரும்போது mathematics L3 க்கு அப்புறமா ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். So pick one subject, எதுல நீங்க எக்ஸல் ஆகணும். இட்ஸ் நாட் லைக் 12th நான் டிசைட் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து படிச்சாதான் வந்துட்டு நான் லைஃப்ல எக்ஸல் ஆக முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஃப் யூ லைக் மேத்ஸ், இப்போ நீ மேத்ஸ் சொன்னல, எனக்கும் அப்படிதான் ரொம்ப பிடிக்கும் மேத்ஸ். ஸோ நான் இஷ்டப்பட்டு தான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தேன் அந்த மாதிரி. பட் நடுவில் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஈவன் இன் பிஎஸ்சி மேத்ஸ் எல்லாமே தியோரிட்டிக்கலாக இருக்கும், எல்லாமே அப்ட்ராக்டாக இருக்கும். யூ நீட் டு மெமரைஸ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் ஒன் டொமைன் விச் யூ ரியலி ஆர் இன்ட்ரெஸ்டட், அதை பற்றி ரிசர்ச் பண்ணு முதல்ல. ஸோ டிரெக்டாக மேத்ஸ் இப்போ நியூமரிக்கல்லாம் ஜாலியாக இருக்கும். பட் when you do the same course in college, ஒரே ஒரு செமஸ்டர் தான் அந்த சம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக தியோரிட்டிக்கலாக அப்ட்ராக்டாக இருக்கும், ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஓரியன்டட். ஐ டிட் நாட் என்ஜாய் இட் பர்சனலாக. பட் நான் எடுத்துட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட் அட் சம் காஸ்ட், பிகாஸ் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ நீட் டு ஃபினிஷ் தட் கோர்ஸ். ஐ கேன் நாட் ஜஸ்ட் குவிட் இட், நான் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் அதையும் பண்ணேன். ஐ ஹேட் குட் CGPA. அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஹண்டிங் ஃபார் அதர் கோர்சஸ். ஸோ இங்கேயே இருந்துட்டோமே இவ்வளோ வருஷமா, எக்ஸ்போஷர் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ டூ மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ் பண்ண ஏதாவது புது கோர்ஸாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் 10th இருக்கும்போது சார் ரேண்டமாக வந்து ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை எதுவும் நடத்திட்டு இருக்கும்போது ஜஸ்ட் செட், சரி எப்போ பார்த்தாலும் சயின்ஸ் பற்றியே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இது வேண்டான்னு அப்படி ரொம்ப கோவமாக எழுந்து போயிட்டேன். அவர் வந்து இது சயின்ஸ் இல்லை, இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னாரு. சார் சயின்ஸ்னு வந்து அது சயின்டிஸ்ட் தானே, நான் சயின்டிஸ்ட்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் அப் அண்ட் கோ அவுட். ஸோ அவர் வந்து இல்லை நீ இதை பற்றி ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அதை பார்க்கும்போது திஸ் இஸ் த ஹை பேயிங் ஜாப் அண்ட் இதில் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்கும்னு சொன்னார். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். யாருமே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருமே இந்த கோர்ஸ் பற்றி கேட்டதே இல்லை. இட் வாஸ் ரியலி நியூ எங்கள் எல்லாருக்கும். ஸோ யாருமே அந்த பேச்சுலர் சீரியஸாக எடுத்துக்கல. அதனால ஐ தாட் ஓகே ஐ டேக் இட் அப், அந்த மாதிரி புதுசாக இருக்கே அப்படின்னு. ஸோ அதை எடுத்துட்டு அப்பவே நான் வந்து டிரெக்டாக பேப்பர்ஸ், இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். உங்க எல்லாருக்கும் CA கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும் இல்லையா? ஸோ CA வந்துட்டு லைக் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல இருக்கும். யூ ஹேவ் டு டேக் காமர்ஸ் அதுக்காக. ஸோ ஃபவுண்டேஷன், என்டர் அண்ட் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ ஈவன் ஆக்சுரியல் சயின்ஸ், ஆக்சுவரி அப்படின்னா ஈவன் தட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அதுக்குமே வந்துட்டு தெர் ஆர் சம் செட் ஆஃப் பேப்பர்ஸ் யூ ஹேவ் டு கிளியர். டிபிக்கலாக இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கான்செப்ட் எவ்வளோ தெரியும்னு தெரியல, பட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கும், லைக் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை சைடில் எடுத்து வைக்கணும், இதெல்லாம். ஸோ எவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியும்? பரவாயில்ல, தெரியலன்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே. எனக்கும் தெரியாது 12th இன்சூரன்ஸ்னா என்னன்னு. ஸோ யாருக்குமே இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியாது. So let's say there is a person A. Actually, in the insurance science பத்தியே, insurance பத்தி we don't have that education in school. Awareness ஸ்கூல்ல கொடுக்கவே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம ப்ராபபிலிட்டி படிக்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம். அப்ப கூட அந்த இன்சூரன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம் ஒண்ணுமே போட மாட்டோம். அந்த அப்ளிகேஷன் அது வரன்றது ஒரு பெரிய ஒரு இதுதான். But in IITs you have it. அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல தான, ஸ்கூல் ஸ்கூல்ல இட்ஸ் நாட் தேர். யா, ஸ்கூல்லயே அவங்களுக்கு இன்சூரன்ஸ்னா என்னன்றது தெரியணும். Let's take a typical case. Okay, so let's take A is a person and B is a person and C and D வந்துட்டு இங்க husband and wife, அவங்களோட kids, 2 kids. Okay, so இப்போ வந்துட்டு if this husband is some 40-year-old, this wife is some 40-year-old, same age ல வச்சுக்கலாம் with no bias and all that. So C and D வந்து kids and let's say they are 15-year-old. Okay, some random example, எதுவும் reality linked இல்ல. So if this, இப்போ இவங்க வந்துட்டு 40 yearsனா close to anyone would want to buy a house, அதெல்லாம் இருக்கு. So both of them are earning, working. So அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பெருசா ஒரு 2 CR லோன் எடுத்துட்டு they have bought a house. Okay, so every month this person has to, let's say, pay some 80K
this person has to pay some 80k ரெண்டுமே. So total சேர்த்து 1,60,000 they're going to pay for 20-30 years maximum. So இவங்கெல்லாம் இன்னும் 15 yearsல kids cannot contribute to this income. கரெக்டா? இப்போ let's say இந்த ஹஸ்பண்ட்லயோ இல்ல வைஃப்லயோ வந்துட்டு someone is dying in a car accident. Okay, it's not dramatic, it's truth. இந்த மாதிரி நடக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்கு. Okay, they will have a car. அவங்க வீடு வாங்குறாங்கன்னா காரும் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல பைக்ல போறாங்க எங்கேயாவது. So this husband met with an accident, this guy is no more. So in the 80k ஓட remaining amount in the housing loan கெல்லாம் கட்டுறாங்கல்ல, so it falls on the wife. இவங்க வந்து இன்னும் minors, they cannot contribute to this income at all, right? So she has to pay 80k, but according to her salary she can contribute only 80k, not more than that. Kids ஓட education ன்னு ஒன்னு இருக்கு, she has to take care of that also. So இந்த மாதிரி ஒரு situation, emergency situation, இது ஒரு risky situation. The husband ஓட death அப்படின்றது தான் risk, and this risk வந்துட்டு uncertain. எல்லாரும் சாகிறது certain தான், பட் ஒரு 40 to 41 year oldல இந்த மாதிரி ஒரு கேஸ்ல சாகிறது uncertain. So this risk is going to be uncertain in this case. So இதை prevent பண்றதுக்கு, let's say this husband took something called insurance. Okay, insurance வந்து ஒரு third party company. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா I will tell, you know what, நீ எனக்கு monthly ஒரு 2,000 pay பண்ணு. இந்த மாதிரி every month he has to pay. Okay, so first 1 year எதா ஆனாலும் we will not give you money, but after 1 year if something happens to you, okay, by any means, but suicide பண்ணிக்க கூடாது. அதுக்காக நான் வந்து suicide பண்ணிப்பேன், fake பண்ணிட்டு காசு வாங்கிப்பேன் அப்படிலாம் பண்ணா they'll come to know. So இதெல்லாம் வந்துட்டு moral hazard that you are not supposed to do. So monthly 2,000 கட்டணும்னு சொல்றாங்க. Okay, இது ஒரு random figure. Okay, just keep this in mind for 12 months. So 24,000 per year he will pay. So let's say ஒரு 1.5 years அப்புறமா if this person dies, இது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க டோட்டலான்னு சொல்லிட்டு they will tell. அந்த total amount தான் sum assured. After this person dies, let's say அவங்களோட sum assured ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கலாம். So அந்த ஒரு point of time at least pass பண்ணணும் decent scoreல. So அதுக்கு தான் you have to study. You don't have a choice. So I did my masters பண்ணதுக்கு அப்புறமா I started clearing கொஞ்சமா papers. So masters பண்ணிட்டு இருக்கும்போதே I did my internship. So when you start your college அதெல்லாம், so நான் படிச்ச காலேஜ்ல வந்துட்டு மார்னிங் டு let's say morning 7 AM to மத்தியானம் 12 noon தான் வந்துட்டு I used to have classes. After that I used to be free. So இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது எக்ஸ்ட்ராவா பண்ணணுமே சொல்லிட்டு I started thinking about internships. So I did an internship with the Insurance Information Bureau. This is in Hyderabad. So நான் மாஸ்டர்ஸ் பண்ண டைம் வந்து கோவிட் டைம். I couldn't go to Bangalore, like ஒரு 1.5 years. கடைசி half year தான் I could go. So அந்த ஒரு 1.5 yearல அந்த second yearல first half அப்பதான் I went to Hyderabad to do my internship. அது முடிச்சதுக்கு அப்புறமா I completed my இன்னொரு half a semester பெண்டிங்கா இருந்தது. அந்த செகண்ட் இயரோட செகண்ட் ஹாஃப்ல I did one more internship. It was an online internship. ஒரு agriculture based insurance startup. அது startupனா it's not a well owned company மாதிரி, they just have started something new. புதுசா ஒரு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணா எனக்கு இவ்வளோ கேபிட்டல் இவ்வளோ மணி இருந்தால் தானே it will be treated as a company. So they've just started like ஒரு குட்டி கம்பெனி மாதிரி. அவங்களுக்கு I used to work agriculture based insurance company, insurance startup. அதில் I did my internship. Then after that I got placed ஒரு கம்பெனியில். So now I'm working in a company. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து reinsurance company. You understood what insurance is. ஏதாவது riskனா that party will come and help you. You have to pay constant or amount. This amount is called premium. What is the difference between insurance and reinsurance? Yeah, I'll come to that. So if insurance vandute, it's an agreement between people and insurance companies. Is the insurance. Reinsurance vandute, it's an agreement between insurance companies and a reinsurance company. Okay, so insurance company ku or risk irukalaamla, because what if they are not able to repay you? இவங்க 1 crore ன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, திடீர்னு அந்த அவன் வந்து 1 year அப்புறமா this person dies out of nowhere suddenly. What if this person also is paying premium? ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு 1 crore வச்சிருப்பாங்க. So this insurance company has to pay their kids 2 crores. So
ஈவன் they are at risk. அவங்க ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாங்க, they don't get returns ப்ராப்பரா. So they also take insurance. இதுதான் reinsurance. Okay, this is the basic most are, but you can still reach out. I know this is like ரொம்ப heavy terms ஆ இருக்கும். I just want to explain என்னோட profession என்ன. I cannot randomly walk in and tell I am an actuarial analyst. யாருக்கும் புரியாது. So at least you need to have some background what it means. Actuarial science insurance வச்சு தான் introduce பண்ண முடியும். Yeah, அந்த அளவுக்கு. Yeah, so நிறைய things இருக்கு, but if you want to know more about it now, you can just reach out to me. Like we can have personal message talking இல்லனா வந்துட்டு phoneல anytime. So this is the basic idea what this course means அப்படினு. There notes in that starting from your preparation, exam preparation, இதுவரை கேட்கலாம். மேத்ஸ் எப்படி பண்ணீங்க, ஃபிசிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, starting from 10th standard. ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தருவனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் வரும்னு சொன்னீங்களே, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? Good question. So half the time I used to love organic chemistry கூட. Inorganic chemistry தான் சுத்தமா பிடிக்காது. So one way to tackle it was I used to make நிறைய notes. Because நான் மெமரைஸ் பண்ணி தான் I have to clear like a lot of stuff. உனக்கே தெரியும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசா higher order thinking skillsலாம் they won't test you. And by the time I could decide on how to clear this, எனக்கு தெரியும் நான் இதுக்கப்புறமா மேக்ஸ் மட்டும் தானே படிக்க போறேன், I need to clear this, come out of it, அந்த ஒரு ரேஞ்சிலே தான் இருப்பேன். ஸோ இங்க இருந்து அசைன்மெண்ட்ஸ், பாஸ்ட் 10 years பேப்பர்ஸ் சால்வ் பண்றது, I don't know if you still remember R.D. Sharma books, இதெல்லாம் வந்துட்டு பேக் டு பேக் எல்லாமே வந்து I used to solve. மோஸ்டா இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, I'll make sure எல்லா கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்றேன். not even miss out even one question. Yeah, textbook questions மொத்தமா, and textbook பின்னாடி கூட சில question paper questions இருக்கும், 2 பேப்பர் மட்டும் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So அதை I used to solve. Mostly I just used to take notes, back to back notes and prepare summaries for myself. What is the experience about the sketch note? Sketch notes is really helpful. Yeah, we used to have sketch note wars அந்த மாதிரி. So maths வந்து யார் வந்துட்டு ரொம்ப presentable, இப்போ determinants ஒரு சாப்டர், எவ்வளோ பெரிய லைக் இட் மைட் பி லைக் நத்திங், இன்டிகிரல்ஸ் வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கு, ஐ மஸ்ட் ஹவ் சிம்பிளிஃபைட் இட் இன் ஒன் ஷீட். ஸோ அதை பார்த்தா மொத்த இன்டிகிரேஷனும் யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் த ஃபார்முலாஸ். எப்போ கேட்டாலும் ஐ யூஸ் டு டெல் ஃபார்முலாஸ். அவர் வந்த உடனே வந்துட்டு லாக் எக்ஸோட இன்டிகிரேஷன், ஸோ அதுக்கு டிரெக்ட் ஃபார்முலா இருக்காது. ஸோ வி யூஸ் டு ஹேவ் அ ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் டு ஹேவ் இட் இன் மை ஹெட். ஸோ இந்த ஸ்கெச் நோட் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் மீ அ லாட். மோஸ்ட்லி யூஸ் டு மெமரைஸ் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. So on the memorize பண்றதுக்கும் you need notes. Mithun Raj, he is preparing for chemical engineering. Oh, interesting. உனக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? பட் இவனுக்கு மேக்ஸ் பிடிக்குமே, பட் கெமிக்கல் இன்ஜினியரிங்கா? இல்ல இவன் வந்து he is trying for MBBS. நீட் MBBS பின்ன எப்படி மேக்ஸ்ல வந்து என்ன இல்ல அவன் நான் சொல்லிட்டேன் மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்றது தான் நம்ம வச்சுக்கணும். MBBS தான் போறா அப்படி இல்ல. ஏன்னா எவ்வளவோ சென்சார்ஸ் ரிலேட்டடா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி, பயோஎலக்ட்ரானிக்ஸ் doing research PhD in biostatistics, மெடிக்கல் ஓரியன்டேஷன் அப்படி வெச்சு you can check out that field. என்ன புதுசா இருக்கும், லைக் ரொம்ப ரெப்பிட்டிட்டிவா அப்படியே அதே மாதிரி இருக்கிற லைக் கான்ஸ்டன்டா சேஞ்ச் இருக்கிற ஒரு கரியர் எடுத்தா you would find it interesting to continue. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்தேன். இவனுக்கு வந்துட்டு இவன் 40-year-old, இவனுக்கு இவ்வளவுதான் ப்ரீமியம்னு how do we estimate? There are multiple things, நிறைய டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். இவன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாதான் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட் டைப்ஸ் இருக்கு. இஃப் தட் பர்சன் டேக் சம் அதர் ப்ராடக்ட்னா எப்படி வந்துட்டு ரேட் மாறும், அந்த மாதிரி கான்ஸ்டன்டா சம்திங் ஆர் தி அதர் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ மேக் ஷுர் யூ டேக் சம் கோர்ஸ். அந்த மாதிரி போரிங்கா ரொட்டீனா இருக்க கூடாது. வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் that can be applied anywhere as you like. அது மெடிக்கல் ஃபீல்ட்லயும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ECG எடுக்க அதை இன்டர்பிரிட்டேஷனுக்கு பண்ற, அது ஒரு இன்டகிரேட்டர் நீ பயங்கரமா பண்ணலாம். ஸோ பிளாட்லாம் போட்டு and there is something data science, data analysis, இதெல்லாம் வந்துட்டு like now it's booming, so you can find out other relevant courses. அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். don't just do it because peer pressure. என் கூட படிச்சவங்க அதை பண்ணாங்க நானும் அதே பண்றேன். I have done that mistake. அந்த sketch note warலாம் வரும்போது even I've prepared chemistry sketch notes கூட, but it has not come out well. அதனால வந்துட்டு அது டிஸ்பிளேல கூட இருக்காது, சார் பண்ணிருக்க மாட்டாரு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் யூஸ் டு கம்பேர், அவங்க பண்றாங்களே நானும் பண்றேன். யூ cannot compare your progress with someone else's progress. நீங்க உங்க ஃபீல்ட் எது ஸ்ட்ராங்கா இருக்கோ ஜஸ்ட் pursue that thing, அவ்வளவுதான்.
அதுதான் ஸ்கெட்ச் நோட்டுங்கிறது ஒரு கிரியேட்டிவ் கண்டென்ட், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ஃப்ரேம் மெமரிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா அண்ட் மார்னிங் ஏஞ்ச உடனே யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் தட் ஸ்கெட்ச் நோட், யூ வில் ஜஸ்ட் ரிமெம்பர் த்ரூ அவுட் த டே. ஸோ ஒன்ஸ் ஒரு டேல ஞாபகம் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே கூட யூ ஃபீல் லைக் ஓகே நான் இன்னைக்கும் அதை பண்ணலாம். என்டையர் டாபிக்கே, என்டையர் சப்ஜெக்ட், ஃபுல் சப்ஜெக்ட்டுமே ஸ்கெட்ச் நோட் போட்டுருவோம். ஒவ்வொரு டாபிக்மே நீ ஆக்சுவலாக வந்து 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எவ்ரி இயர் உன்னோட ரெஃபரன்ஸ் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதனால அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நானும் அதை பார்க்க வைப்பேன். அது ஸோ அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர். அதுக்கு காம்படிட்டிவாக இவங்களும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்றப்போ உனக்கும் நல்லா இருக்கும். யாராவது இன்டிகிரேஷன் ஒரு ஃபார்முலா தப்புன்னு கண்டுபிடிச்சாங்களா சார் இது வரைக்கும்? அதுல என்ன நுனியே இருக்கிறதுனால பட் ஒருத்தன் சொன்னா இது மாதிரி இன்வெஸ்ட் எக்ஸாம்ன்றதுக்காக தலைகளையா எழுதி வைக்கிறதுன்னா அது நீங்க தலைகீழ பப்ளிஷ் பண்ணி இருப்பீங்க சார். ஸோ தலைகீழ அது வந்து கொஞ்சம் இன்வெர்ட், நான் கூட அப்போ கூட கேட்டிருப்பேன் நான், இன்வெர்ட் டெக்னாமெண்ட்னா ஏன் நீ இன்வெர்ஸா எழுதி வச்சிருக்க, அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படி இப்படின்னு. அது இப்பதான் அதை பார்க்கணும்னு தோணும். அதனால அது ஸோ இன்ட்ரெஸ்டிங். அது மற்றபடி தட் இஸ் எமிலி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கு? I mean doubt இல்லாம இருக்கிறது இட்ஸ் ஓகே. If you have something you can ask. Just ஜாலியா உனக்கு இந்த ஸ்டூடண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணா you can talk. நீங்க சொன்னீங்கல்ல that you hated max before coming here and then you loved max. So நான் like I'm a biomax student. Biology ரொம்ப பிடிக்கும், but I hate max na not from 9th or 10th. I hate it from 5th standard itself. சின்ன வயசுல இருந்தே max நாலே அப்படியே பயந்து ஓடி. I'm not asking you to love maths suddenly. Okay, you need to like it to some extent to at least pass it with a decent score. அவ்வளவுதான். Even to get into medical field ஒரு நல்ல காலேஜ், ரெப்யூட்டட் காலேஜ்ல போகணும்னாலும் you need at least 60% மேத்தமெட்டிக்ஸ்ல. பிகாஸ் அவங்க பார்க்குற ஸ்கோர்ஸ்ல வந்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயோ நாலுமே பார்ப்பாங்க. வெறும் பயோ மட்டும் பார்த்துட்டு you will not get, like do you want to pursue MBBS or something? No, I want to pursue piloting, which involves a lot of maths. Then you have to develop konjama you need to start liking. So instead of going through this formula idella and she is capable of solving determinant problems just like that solve pannidra. See, it's not about solving determinants problems genuine. So you have one formula and determinants na, find out and the determinants enga use பண்றாங்க. You have access to device, not just here. வீட்லயும் device access definite இருக்கும். Okay, you're into 12th grade, ஏதாவது phone கண்டிப்பா இருக்கும். If not yours, இங்கேயும் இருக்கு, வீட்லயும் இருக்கு, அம்மா அப்பா கிட்ட. Go through application of determinants என்னது, எங்க நீ அப்ளை பண்றோம். And if you want to pursue piloting, அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோ முதல்ல. You don't have to know everything when you are pursuing pilot. அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு எனக்கு எல்லா மேத்தமெட்டிக்ஸும் இதுல எனக்கு இன்டிகிரேஷனே தேவையில்லை for this field, but I love integration. It's not put into use proper. So நான் டீச்சிங் சைட்ல ஸ்டார்ட் பண்ணேன் to make use of it. So you find out which topics are important, அந்த டாபிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணு. Then you will start liking it கொஞ்சம் கொஞ்சமா. It's not easy to just like maths. Just எனக்கு வந்து சில டைம்ஸ்லாம் application of trigonometry sums போடவே பிடிக்காது, because எனக்கு புரியாது, it involves physics. But I like trigonometry so much. So அதோட அப்ளிகேஷனை புரிஞ்சுக்கணும்னா yeah, so you need to understand application, then you will start liking it. Overnightல நடக்காது, it's a long process. How did you started to love maths? நிறைய பேக் டு பேக் சம்ஸ் போடலாம். See, I am பொதுவாகவே வந்துட்டு பேசுறது, எழுதுறது, அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இட்ஸ் குவைட் ஃபாஸ்டர் எனக்கு. ஸோ வென் ஹி யூஸ் டு டீச் அ நியூ கான்செப்ட், ஐ யூஸ் டு கோ பேக் அண்ட் தென் ஃபினிஷ் ஆல் த சம்ஸ். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஐ நீட் டு ஃபினிஷ் இட் குயிக்காக. ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ ஐ ரியலி லவ் இட். ஸோ ஒன்ஸ் சம்திங் இஸ் ஓவர், அதில் போட எதுவுமே இல்லைன்னா ஐ வில் கோ பேக் டு அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் ஐ காட் டு நோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, I started liking it அந்த மாதிரி. Like சார் ஃபோர்ஸ் பண்ணி क्वेश्चंस கேட்க சொல்றீங்க. இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியாது, வெறும் எனக்கு MBBS லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியர் ஃபீல்ட் இவ்வளவுதான் தெரியுமே. பட் இப்ப அக்கானாதான் இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் ரைட், நீங்க போய் வீட்ல கூகுள் பண்ணுங்க. வெரி நியூ, இன்ட்ரெஸ்டிங், புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. சார் இந்த மாதிரி எப்படி சார் இன்ட்ரோடியூஸ் லைக் இது பண்றது புதுசா லைக் நியூ கோர்சஸ் இருக்கு, நியூ குரூப் வேர்டிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க.
அடிக்கடி சொல்லுவேன், இவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் அடிக்கடி ஆனால் இன்னும் வந்து கிஷோர் தன்னுடைய கேப்ஷன்லேயே போட்டு வச்சிருக்கோம். Reputations that cannot be achieved by repetitions. It can be achieved by innovation. ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீ எதுவுமே இன்னோவேட்டிவா நீ திங்க் பண்ணாதான், செஞ்சாதான் இந்த உலகம் ஒன்று திரும்பிப்பாங்க. இப்போ கிளிப்பிள்ளமா நீ செஞ்சேன்னாக்கா 10-11 இருக்கலாம். நீ யுனிக்கா ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க, இந்த உலகமே ஒன்று திரும்பிப்பாங்க. இல்ல, டு ஆன்சர் யோர் கொஸ்டின் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா, அவர் கிளாஸ் நடத்தும் போது சம்டைம்ஸ் இன் பிட்வீன் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் வரும் பாத்தியா, அதுல தான் ஐ ஃபவுண்ட் அவுட் அபவுட் ஆக்சுவல் சயின்ஸ். ஆமா, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு போர் அடிக்கும் அவர் பேசுறது. டு பி ஆனஸ்ட் எனக்கும் அடிச்சிருக்கு. ஓகே, ஐம் நாட் கோனா லை. பட் அந்த மாதிரி ஒரு இதை கவனிக்கும் போது தான் ஒரு திடீர்னு ரேண்டமா ஒரு வேர்டு இன் பிட்வீன் ட்ராப் பண்ணுவாரு. அந்த மாதிரி ரேண்டமா ஹீஸ் ட்ராப் த வேர்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா அதை பத்தி போய் கூகுள் பண்ணி பார்த்திருக்கேன், அது என்னது, யாருக்கெல்லாம் அது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கோடிங் அண்ட் ஆல் தட். ஸோ எனக்கு அப்போ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு கோடிங்கும் தெரியாது அப்போ அவ்வளோ. பட் நவ் இட்ஸ் மச் பெட்டர். ஸோ ஐ கேன் பர்சியூ தட் கூட. ஸோ அவர் சொல்ற குட்டி குட்டி ஃப்ரேசஸ் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணாலே யூ வில் நோ அபவுட் அ லாட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். அண்ட் நீங்க வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் சில இதெல்லாம் இருக்கும். புக்ல சம்ஸ் போடும்போதே ஒரு சம்ல இவன் வந்துட்டு ஒரு பிசினஸ் அனாலிஸ்டா இருந்தான், ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ அந்த பிசினஸ் அனாலிஸ்ட் சம் சால்வ் பண்ற பர்பஸோட யூ ஷுட் நாட் சி அப்படின்னா என்னன்னு தெரியணும். சம்டைம்ஸ் இட் வில் லீட் யூ டு சால்வ் இன் அ பெட்டர் வே. ஸோ அப்படிதான் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ லாட். சும்மா கூகுள்ல போய் வாட் இஸ் த லேட்டஸ்ட் ப்ரொஃபஷன் போட்டாலும் யூ வில் நாட் கெட் எனி திங். ஸோ அவங்க சொல்ற எனி ஒன், நாட் ஜஸ்ட் சார், உன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட ஏதாவது சம்டைம்ஸ் ரேண்டமா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு டீடைல், அவ்வளவுதான். யூ வில் கம் டு நோ அபவுட் இட் அ லாட். என்ன கோர்ஸா இருந்தாலும் இல்ல, எப்போதுமே வந்து ஃபோக்கஸ் பண்றதுன்றது கஷ்டம். ஒரு கண்டினியூஸா 20 minutes மேல ஃபோக்கஸ் பண்றது யாருக்குமே கஷ்டம். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில கேப்ஷன்ஸ், அதாவது இப்போ டைரக்டா நாங்க டாபிக் எடுக்கிறது. இப்போ நான் சில டாபிக்ல டைரக்டா எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு போர் அடிக்காம எடுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சம்பந்தமா இல்லாம திடீர்னு ஏதாவது எனக்கு தெரியும் அதோட அப்ளிகேஷன் என்னன்றது, டக்குன்னு அதை எடுத்து விட்டோம்னா உடனே அது ஒரு கேப்சர், என்னமோ சொன்னீங்க என்னது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. இந்த அதனாலதான் வந்து லிசனிங் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுவே வந்து ஒரு வேவ் மாதிரி தான். ஸோ இந்த டபுளர்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி லேர்னிங் லிசனிங்லாம் ஒரு லீனியரா இப்படி போகாது. அது எப்போதுமே வந்து ஒரு மாதிரி கர்வ் வந்து அப்படி போயிட்டு. ஸோ அதுதான் நம்ம வந்து டபுளர்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளாலே ஒரு த்ரஷ் கொடுத்துருக்கோம். அதனால எந்த ஒரு விஷயத்துலயுமே நீ வந்து உனக்கு சில அவர் சொன்ன பத்தியா, இப்ப நான் சில இது தூவி இருப்பேன், அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட், எனக்கு அது அன்இம்பார்ட்டன்ட். இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சினிமா பாக்குறப்ப அந்த டேரக்டர் ஏதோ ஒண்ணு எடுத்திருப்பாரு, ஆனா அவர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாரு, ஆனா அது உனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். தட் இஸ் கால்ட் த ஹை பாயிண்ட். அதனால ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஒரே ஃப்ரேம் தான், ஒரே இமேஜ் தான், ஒரே மூவி தான், ஆனா ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ டிட்டர்மினன்ட்ஸ்லாம் படிக்கிறீங்கல்ல, ஸோ யூ வில் நோ, அது படிக்கிறதுக்கு முன்னாடி யூ வில் நோ வாட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வென் ஐ வாஸ் இன் மை காலேஜ் ரேண்டமா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஐசனோவர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஷீ ஜஸ்ட் லெஃப்ட். ஐ ஹேட் நோ ஐடியா வாட் இட் மீன்ஸ். நான் சும்மா அதை பத்தி கூகுள் பண்ணும்போது இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெக்னிக் பீப்புள் ஃபாலோ டு சார்ட் அவுட் திங்ஸ். நீங்க ஒரு நாள் என்கிட்ட நான் எவ்வளோ பேசியிருக்கேன் ஒரு half an hour. ஈவன் சார் ஹேஸ் ஸ்போக்கன் லைக் அ லாட். So adila you can filter what is important for you and if it is urgent for you, and what is important but it is not urgent, maybe future related ah irukla. So this thing that I said could be future related in the course pursue pandrathu, but then the information that I gave you, that is important, right? But it is not urgent and mari. So you can classify the information like this. Oru naal 10000 words you will hear in a span of 3-4 hours. Adila you should be able to classify it like this. It's really helpful and mari panna to answer your question specific. Try to put it in a matrix. Like இது ஒன்றும் உங்களுக்கு டாஸ்க் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கூட ரொம்ப யூஸ் ஆகும். You can try it for a couple of days. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதான் நான் சொல்றேன். எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப முக்கியம். நீ எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குற அப்படிங்கிறது பொறுத்து இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அவுட்புட் வருது. சும்மா போய் நம்ம வந்து சாட் ஜிபிடில give me a caption for my insta pic அப்படின்னு கொடுத்தா என்ன கேப்ஷன் வரும்? I want a very aesthetic Instagram caption. நம்ம எப்படி வேர்ட் ஃப்ரேஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் you will get output from that. So there are multiple ways one person can think. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணனா யூ ஷுட் ஹேவ் சம்திங் இன் யோர் பிரெயின். லைக் ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், உங்களோட தாட்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தா தான் யூ கேன் ரீச் அ சர்டன் பாயிண்ட். ஐ மீன் AI இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஆல் தட், பட் யூ ஷுட் நோ வாட் டு ஆஸ்க் த ரைட் கொஸ்டின். அவ்வளோதான்.
அக்கா இப்போ ஆக்சுவல் சயின்ஸ்க்கு வந்து மேக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். யா நீங்க வந்து பயோ மேக்ஸ் எடுத்து அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே. இப்போ பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். டெஃபினெட்லி ஈவன் காமர்ஸ் படிச்சுட்டு கூட யூ கேன் எனிதிங் லைக் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து காமர்ஸ் இருந்தாலும் கூட you can pursue this course. There is no stop to it. இது கேட்டுட்டு இருக்க தர்ஷினி கூட பண்ணலாம். Yeah, anyone can do it. நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து பண்ணீங்க, இப்போ பிகாம் எடுத்து ஆக்சுவல் பண்ணலாம் டெஃபினெட்லி. அது நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். எனி டைம் லைக் யூ கேன் ஆஸ்க் ஹிம் டு கனெக்ட், ஐ கேன் ஹெல்ப், எப்படி வந்து பண்ணலாம். ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ்க்குலாம் வந்துட்டு இட் வில் பி யூஸ்ஃபுல். இப்போ நான் வந்துட்டு மேத்ஸ் எடுத்ததுனால எனக்கு மேத் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கூட இருக்கா லைட் பேப்பர்ஸ் இதுல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காமர்ஸ் பீப்புளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இட்ஸ் எனிவேஸ் ஈக்குவலைஸ்ட். சரி இப்ப கேட்கலன்னா கூட நான் ஆஸ்க் அதுக்கப்புறமா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசுல படுறத கேளு. இல்ல நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க அது சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சப்போஸ் இப்போ நான் கூட வந்து 11th எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பயோமேக்ஸ் தான் எடுத்தேன். ஆனால் அது நம்மளுக்கு சூட் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஏன்னா மேக்ஸ் இருக்கு, மேக்ஸ் எனக்கும் பிடிக்காது அதனால சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து 12th ஓகே மேக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ரொம்ப இது கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காது, அப்புறம் ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்காது. எப்படி எடுத்தீங்க இதுதான் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்ட அப்படின்னா நோ ரிக்ரெட்ஸ். இஃப் யூ ஸ்டார்ட் டு ரிக்ரெட்னா யூ கோனா ஃபெயில் மிசரபிளி. ஸோ யூ டோன்ட் வாண்ட் ஃபெயில், கரெக்ட்? அந்த ஒரு திங் எல்லார் மைண்ட்லயும் இருந்துட்டே இருக்கும். இப்போ நானும் மேக்ஸ் எடுத்தேன். ஆஃப்டர் 1 year ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் சப்ஜெக்ட். இது எதுக்கு தான் இருக்கு, எப்பதான் முடியும்? கிராஃப் தியரின்னு ஒரு பேப்பர், இட் வாஸ் சோ அன்னாயிங். ஐ வாண்டட் டு குவிட் பிஎஸ்சி மேத். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் தென் imagine if I just went out and then told people, you know what, I did this, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் இப்போ குவிட் பண்ணலான்னு இருக்கேன். It would portray me like a failure and I don't want to be a failure or a quitter. In between எடுத்தாச்சு, let me just pass and move on. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நான் திருப்பி டிசைட் பண்ணிக்கிறேன். It was your decision, let you drop it, no one forced you into it. So நீ once எடுத்துட்டேன்னா you should come out of it in a smooth way. நீ அப்படியே 100 மார்க்ஸ் எடுத்தது தான் வந்து திருப்பி வந்து மேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கணும்லாம் கிடையாது. Take 40 or 50, come out of it, then you decide இதுக்கப்புறமா என்ன பண்ணணும். நான் அப்படிதான் ஆக்சுவல் சயின்ஸ் டிசைட் பண்ணேன். நோ ஐ ரியலி லைக் மை ப்ரொஃபஷன். என்னோட ஒர்க்கும் அதே மாதிரி கோர் தான் இருக்கு ப்ராப்பரா. சில பேர் வந்துட்டு வேற ஏதாவது படிச்சிருப்பாங்க, வேற ஏதாவது இருக்கும். கிரேட்ஃபுல்லி தேங்க்ஃபுல்லி இட்ஸ் நாட் லைக் தட் ஃபார் மீ. எக்ஸாக்டா நான் என்ன படிச்சனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் இருக்கு. ஸோ ஐம் ஜென்யூன்லி ஹாப்பி வித் மை ஒர்க் அண்ட் தென் ஸ்டடி. ஸோ யூ ஷுட் நோ வாட் சூட்ஸ் யூ. அந்த ஒரு தெளிவு வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். இட்ஸ் நாட் லைக் 12th முடிச்ச உடனே யூ வில் நோ வாட் டு டூ. And sometimes UG PG la முடிச்சதுக்கு அப்புறமா தான் people know what they want to do. So it is okay. 50 years 60 years கழிச்சு கூட சில பேர் that is too late. Don't take that. Interest எப்பவானா that is too late. அவ்வளோலாம் you will not take. இல்ல அப்படி இல்ல. when you are by your 30. for example so 50 years do you think? No 60 years age எல்லாம் 100 years வரை போலாம்ங்கற மாதிரிலாம் வந்தாச்சு. Life expectancy is too bad in India. 100 years வாய்ப்பே இல்ல. பட் எதுக்காக சொல்ல வந்தேன்னா பெரிய சயின்டிஸ்ட்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஹிஸ்டரியில இன்வால்வ் ஆகி பயங்கரமா பண்ணிருக்காங்க. கண்டமெண்டல் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஈவன் 70+ கண்டமெண்டல் பட் ஆச்சரியமா இருக்கு அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம். அண்ட் ஒன் திங், சம்டைம்ஸ் இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன், பட் அது நம்மளும் பண்ணணும், ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ இஃப் யூ ரியலி லைக் இட் யூ வில் நோ வித் இன் யூ. அப்போ மட்டும்தான் அதை பண்ணணும். இவங்க வந்து 70 yearsல PhD வாங்கியிருக்காங்களே நம்மளும் வாங்கலாமே 70 yearsல, அதெல்லாம் கிடையாது. They did this, but do you really like it? Do you want to do it? Ask yourself அந்த மாதிரி questions. அப்பதான் you will know if you're doing it right. Sometimes இந்த decision நீ எடுத்தது ஸ்டார்டிங்ல கரெக்டா இருக்கும். காப்பி பண்ண கூடாது. என்னோட மோட் ஆஃப் சக்சஸையே தான் நீ பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னோவேட்டிவா நீவும் யூனிக் வேல இருக்கணும்னு சொல்லிட்டு. Sometimes you'll make mistakes. எல்லாரும் சொல்ல முடியாது கரெக்ட்டா. It's okay make mistakes. வந்தவங்க எல்லாம் அவங்கள மாதிரியே நம்ம சக்சஸ் அது கிடையாது. நீ உன்னுடைய வழியில உன் சக்சஸ். Yeah. Okay, நீங்க இல்ல சார் only okay. So let me I have certain questions. Okay. அதனால ஒண்ணா கேட்கலாம். அமிர்தா, இப்போ வந்து தட் இஸ் ஒரு நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது இன்சூரன்ஸ், ஆக்சுவல் சயின்ஸ் இதுதான் உன்னுடைய ப்ரொஃபஷன் சொல்லிட்டு இருக்க. பட் இதுல வந்து உன்னுடைய பீக் என்ன அப்படின்றது தெரியுமா? அது ஏற்கனவே நீ வந்து அதுக்கான யார் ஸ்டிக் வச்சிருக்கியா?
So what will be the final thing that I reach? Yeah. So na sonna mari I said no, if I clear 13 papers appada I will be called an actuary. Analyst when it's a role na company la work பண்றனால actuary analyst அப்படினு சொல்றோம். But if I'm not working na, so if I clear these 13 papers I will be a professional. இப்ப CS க்கு வந்து green sign போடுறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பெனியோட let's say financial statements க்கு even actuary has to put one green sign. So அந்த ஒரு தான் வந்துட்டு peak in the profession la. But you will still have to constantly let's say upskill yourself once you become an actuary. Or business knowledge, insurance market la enna nadandittu irukku, other than that what else is happening in different industries and how can I contribute there அப்படின்னு பார்க்கறது தான் வந்துட்டு ஒரு peak stick. Once I've done all of it, then maybe I can open my own consultancy firm. Illa if I have some 100 to 150 crores அப்படின்னா I will open my own insurance company or a reinsurance company, partner with multiple other companies. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். These are the multiple things that I can do like as a final step. ஸோ உனக்கு வந்து நான் அந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 15 years பேக் 10 years பேக் இப்போ நான் 2015 2025 10 years பேக் முன்னாடியே உனக்கு வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு எப்படி தெரியும் நீ நினைச்ச? I don't know, you say it. ஸோ அது எப்படி வந்ததுன்னா என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா அது ரிலேட்டடாக தான். ஏன்னா there was a signing authority. எங்கள் கம்பெனியில் என்ன ஆச்சுன்னாக்கா பெரிய ஃபயர் ஆயிடுச்சு. அவர் வர வரையிலும் தட் இஸ் அவர் கிளைம் கொடுக்குற வரையிலும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஹி வாஸ் த டாப் மோஸ்ட் சைனிங் அத்தாரிட்டி. ஸோ அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் ஹி வாஸ் அன் ஆக்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஸோ ஹி வாஸ் இந்த வெரி டாப். அப்போ அவர் சொன்னார் இந்தியாவிலே 12 பேர் தான் இருக்காங்க. நான் அதை தான் உன்கிட்ட ஷேர் அது மூலியமா தான் எனக்கு தெரியும். But now we have thousands, like there are multiple institutes. Indian institute இருக்கு, UK institute இருக்கு, American institute இதெல்லாம் இருக்கு. Yeah. So in the 12 actuaries ன்னு சொன்னது back 10-15 years முன்னாடி வெறும் 10 to 12 actuaries தான் இருந்தாங்க in India from Indian institute. So now there are over 500 people all over India. But if you consider UK institute now, there are over 1,500 people. So now the profession has expanded like crazy. Yeah. அது பத்தி அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. Yeah. If 12th முடிச்சிட்டு directly you can start pursuing actuaries. Earlier we did not have that option. So people used to do UG, PG இதெல்லாம் பண்ணுவாங்க. But உங்களுக்கு வந்து கத்துக்கணும் அந்த மாதிரி நிறைய things இருக்குன்னா like I can help you with that, but maybe now you should focus on your board exams and all that. It's not important. Okay. Thank you Amrita for sharing your great experience. எங்கள்கிட்ட ஒரு காம்பீட்டர் இருக்கு, அவர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் பிரமாதம் சொல்லுவாங்க. ஃபார்முலா எமிலி தேங்க்ஸ் இதெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லி சொல்லு. அவர் தேங்க் பண்ணோம்னா இவ்வளோதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. சரி எதாவது சொல்லு. I think I'll just say thank you for your efforts to take and come here and எல்லார்கிட்டையும் பேசினதுக்கு and for sharing your profession and how to pursue it. So yeah, we liked your presence and we actually loved it. Yes, it most importantly it didn't feel boring. Great, thank you.